வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. இந்த புனிதமான நல்ல தினத்திலே நாம் ஒரு தெய்வீகமான இறை ஆசிரியர் பயிற்சியில இணைந்து மிக மிக ஒரு ஆழமான 2 தெய்வீக கவிகளுக்கான விளக்கங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். நீங்க உங்களோட மொபைல எப்பவுமே நம்ம நேரா வச்சிருப்போம் இல்லையா? இன்னைக்கு மட்டும் மொபைலை நம்ம கொஞ்சம் கிடைமட்டமாக வைத்துக் கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு அந்த பாடல் வந்து தெளிவா தெரியும். அந்த பாடலோடைய வரிகளோட நாம் அந்த விளக்கத்தை கேட்கும்போது இன்னும் அந்த புரிதல் வந்து நமக்கு நல்லா இருக்கும். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அதை ஷேர் பண்றோம். சரி, வாழ்க வளமுடன். ஒரே நிமிடம். நேற்றுக்கே ஒரு இறையாசிரியர் பேசுறப்ப என்னைய புதிய அன்பர்களுக்கெல்லாம் வந்து வீடியோல பேசுறீங்க, இறை ஆசிரியர்களுக்கு நீங்க ஆடியோல பேசுறீங்க அப்படின்னா, சரி, புதிய அன்பர்களுக்குன்னு இல்லை, வீடியோல பேசுறத கொஞ்சம் தவிர்த்துக்கலாங்கிறது தான் கான்செப்ட். சரி, ஒன்றும் தவறில்லை. அது அப்போ வந்து ரொம்ப அதிகமா அந்த கேமரால பேசிட்டே இருந்ததுல ஒரு டிஸ்டர்ப் ஆச்சுன்றதுனால வீடியோ வந்து நம்ம ஸ்கிப் பண்ணோம். சரி சரி, ஓகே, ரைட். இன்னைக்கு வந்து 2 பாடல்களை நாம வந்து சிந்திக்க இருக்கிறோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இந்த தெய்வீக பாடல்களுக்கான விளக்கத்தை மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார். வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளமுடன். நண்பர்களே, இந்த பாடல்கள் அப்படிங்கிறது குறிப்பாக இறைவணக்க குருவணக்க பாடல்கள் என்பது மிகவும் மிகவும் ஒரு ஆற்றல் மிக்கவை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த குரு உணர்வையும் இறை உணர்வையும் நாம பெறுவதற்காக மகான்களால் வடிவமைக்கப்பட்டதுதான் இந்த பாடல் என்று சொல்லலாம். சரிங்களா? சரி, இந்த பாடலை நம்ம சரியா உணர்ந்தோம் அப்படின்னாவே இந்த பாடலுக்குள்ளேயே பல்வேறு விதமான ஞானத்தை நம்மால பெற முடியும். சரி, அதுல 5வது பாடலாக நாம் அழுத்தம் எனும் உந்தாற்றல் என்ற பாடலை, அது ஒரு இறைவணக்க பாடல். நான் சென்ற 2 இறைவணக்க பாடல்லையும் சொன்ன அதே விஷயம்தான். நீங்க உணர்ந்து அந்த இறைவணக்க பாடலை பாடுவது இறைவனோடு இணைவதற்கான பெரும் வாய்ப்பை ஏற்படும். இன்னும் ஒருபடி சொல்ல போனா இறைவனோடு நம்மை இணைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. ஏன்னா நம்ம எதை பற்றி நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம் என்பது இயற்கை விதி. அதனால நாம இப்போ அந்த இறைநிலையை பற்றி நினைக்கும் போது அந்த இறைநிலையாகவே நாம் மாறுவதற்கான வாய்ப்பை இந்த பாடல்கள் கொடுக்கும். இன்னும் அந்த பாடல்களுக்கான விளக்கத்தில் நான் உங்களுக்கு சொல்றப்ப, மகான்கள் அந்த பாடல்களை அந்த உணர்வு நிலையில இருந்துதான் எழுதியிருப்பாங்க. நான் அதை கூட உங்களுக்கு ஒரு பாடலுக்கான விளக்கத்துல சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஆரம்பத்துல. அந்த இறை ஆற்றல், அந்த பிரபஞ்ச பேரறிவு தனக்கான ஞானத்தை இந்த மனித குலத்துக்கு சொல்றதுக்கான ஒரு உந்து வேகத்தோட எப்போதுமே இருக்கும். அப்ப அதற்கான கருவியாக யாரெல்லாம் தன்னை தயார்படுத்தி கொள்றாங்களோ அவங்க மூலமாக அந்த கவிகளை அது வந்து வெளிப்படுத்தும். இது வந்து இயற்கையினுடைய நியதி. அப்படி நபிகள் சொல்றப்ப சொல்லுவாங்க இல்லையா, குரான் அப்படிங்கிறது நபிகள் எழுதியதல்ல, நபிகள் சொன்னதல்ல, நபிகள் மூலமாக இறக்கப்பட்டது அப்படிம்பாங்க. பிரபஞ்ச ஆற்றல், அந்த இறை ஆற்றல்
ஒரு நபர் மூலமாக தன்னுடைய ஞானத்தை வெளிப்படுத்து. அப்ப அந்த ஞானிகளுக்கு அந்த அளவுக்கு தகுதி இருக்கணும். அப்பதான் அந்த ஆற்றல் அவங்க மூலமா இறங்கி அந்த விஷயத்தை வெளிப்படுத்தும். அப்படி மகான்கள் தன்னை தகுதிப்படுத்தி கொண்டாங்க, இறையாற்றல் அதை கொடுத்தது. அதான் மகரிஷி சொல்லுவாங்க, மேட்டுல நீர் பள்ளம் போய் சேர்தல் போல, மேட்டில் இருக்கிற தண்ணி பள்ளத்துல வர்றது போல இந்த இறையாற்றல் கொடுக்கிற ஞானம் மகான்கள் மூலமாக எழுத்தாக மலரும் அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்க. சரி, அந்த விதத்துல அந்த இறையாற்றல் கொடுத்த கவிகள்ல தன்னை பற்றியே அந்த இறையாற்றல் சொன்ன கவிகளுக்கு ஆற்றல் அதிகம். அப்படியே அந்த இறைவணக்க கவி, இந்த ஒவ்வொரு கவியிலையுமே இறை உணர்வுக்கான பல்வேறு நுட்பங்கள் உள்ள இருக்கு. நம்ம உணர்ந்து அதைய பாட பாட சிந்திக்க 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 அந்த தன்மைக்கு நம்மளை அழைத்து போகும். அதாவது பக்தி மார்க்கங்கள்ல அங்கங்க போய் மகான்கள் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இங்க திருமுருகன் பூண்டி, அவினாஷி பெரிய கோவில் எல்லாம் திருஞான சம்பந்தரால் பாடப்பட்டது, மாணிக்க வாசகரால் பாடப்பட்டதுனால எழுதியிருப்பாங்க அந்த பாடல்களை. எதற்காக அவங்க அங்க போய் பாடுறாங்கன்னா, அந்த பாடல் பாடும்போது நல்லா புரிஞ்சுக்குங்க, நாம் ஒரு உணர்வு நிலையிலிருந்து பாடுவோம். அப்ப அந்த உணர்வு நிலை அந்த பாடலுக்குள்ள மெர்ஜ் ஆயிரும். இப்ப ஜனகணமனன் ஒரு பாடல் பாடுறோம் அப்படின்னா அதற்குள்ள ஒரு தேசப்பற்றுன்னு ஒரு உணர்வு வந்து லிங்க் ஆகும். அது யார் கேட்டாலும் அந்த தேசப்பற்று உணர்வு வரும். சரிதானுங்களா? அது போல ஒவ்வொரு பாடலையும் அந்த மகான்கள் ஒரு ஆழ்ந்த ஒரு இறை உணர்வு நிலையிலிருந்து பாடி வச்சுக்குவாங்க. அப்ப நாம் அந்த பாடலை பாடும்போது நம்ம ஃப்ரீக்குவன்சி ஆட்டோமேட்டிக்கா அந்த உணர்வு நிலைக்கு மெர்ஜ் ஆகும். நான் சொல்றது புரியுதுங்களா? இப்ப உதாரணத்துக்கு நம்ம மன அலைச்சூழல் வேகம் 14, 15, 16 இருக்குதுன்னா, இப்ப அவங்க 10 மன அலைச்சூழல் வேகத்திலிருந்து பாடி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த உணர்வு நிலையிலிருந்து அவங்க பாடல் பாடி வச்சுட்டாங்கன்னா, அந்த பாடலை யாரெல்லாம் பாடுறாங்களோ அவங்க 10 ஃப்ரீக்குவன்சிக்கு வந்துருவாங்க. சரிங்களா? தியானம் பண்ணி எப்படி ஃப்ரீக்குவன்சி குறைக்கலாமோ அப்படி சில விஷயங்கள்ல ஃப்ரீக்குவன்சி நம்மளால குறைக்க முடியும். அதுல பாடல் இசைக்கு மிகப்பெரிய வலிமை இருக்கு. அப்ப அதனால அந்த பாடல் ஸ்தலங்கள்ல பாடினாங்க. அந்த பாடலை யாரெல்லாம் பாடினாங்களோ அவங்க அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு போனாங்க. அந்த ஞானத்தை எளிமையாக பெற்றார்கள். சரி, அந்த விதத்துல மகரிஷி அவங்க நிறைய பாடல் இறையாற்றலால் கொடுக்கப்பட்டு எழுதியிருக்காங்க. அதுல இறைவணக்க பாடல மிக முக்கியமான பாடல், அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே. இந்த இறை ஆற்றலை பற்றிய அறிவு உங்களுக்கு எல்லாம் தெளிவா இருக்கிறதுனால நான் டைரக்டா அந்த சப்ஜெக்ட்குள்ள போறேன். இந்த எல்லாம் வல்ல இறையாற்றல் அப்படிங்கிறது சுத்தவெளி, மெய்ப்பொருள், சிவம், பிரம்மம், சரிதானுங்களா? அல்லாஹ். அது எது? எல்லையற்ற பெருவெளி. அப்ப அந்த பெருவெளியோட செயல் ஒன்றே ஒன்றுதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி, அவனோட செயல் ஒன்றே ஒன்றுதான், அழுத்துதல். என்ன பண்றது? தன்னிருக்க ஆற்றல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு பேரு அழுத்தும் ஆற்றல் அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க. அந்த தன்னைத்தானே அழுத்தக்கூடிய ஆற்றலை ஒன்றை கொண்டே, அழுத்தம் எனும் உந்து ஆற்றல், தன்னைத்தானே உந்தி தானே தன்னையே அழுத்தி கொண்ட அந்த ஒரு ஆற்றலை கொண்டு, அழுத்தமெனும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே அப்படின்னா அந்த சுத்த வெளி தன்னைத்தானே இறுக்கி அழுத்தக்கூடிய அந்த காட்சி உங்களுக்கு வகை காட்சியா வரணும். அணுமுதலாய் அண்டகோடி அனைத்தும் ஆக்கி, அந்த ஒரே ஆற்றலை வச்சு அழுத்துச்சு. அந்த அழுத்தினது இறை துகளாச்சு, இறை துகளை சூழ்ந்து அழுத்துச்சு, அது விண்ணாச்சு, விண்ணை சூழ்ந்து அழுத்துச்சு, அது காற்றாச்சு, நெருப்பாச்சு, நீராச்சு, நிலமாச்சு, பஞ்சபூதங்கள் சேர்ந்து அண்ட சராசரங்கள் கோடி பல கோடி நட்சத்திரங்கள் கோள்களா ஆச்சு. ஒரே வார்த்தையில முடிச்சு, ஒரே லைன்ல முடிச்சிட்டாரு. அத்தனை பிரபஞ்ச தன்மாற்றத்தையும் ஒரு லைன்ல சுருக்கிட்டார். இந்த இறை ஆற்றல் ஆகிய அந்த தெய்வ சக்தி, இறை சக்தி அழுத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த உந்து ஆற்றல் ஒன்றை வைத்து கொண்டே அணு முதலாய் அண்டகோடி அனைத்தையும் ஆக்கிவிட்டது. கொஞ்சம் நுட்பமா புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுவே ஆகிவிட்டதுன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். அந்த இறையாற்றலை தன்னைத்தானே அழுத்தி தானே இந்த பிரபஞ்சமாக மலர்ச்சி பெற்று விட்டது. அதோட நிக்கல, வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும். அந்த வகையில அந்த பஞ்சபூதங்கள் ஒன்று சேர்ந்து அதுவே
ஓரறிவு தாவரம் முதல் 2 அறிவு புழு, 3 அறிவு பூச்சி, 4 அறிவு ஊர்வன, 5 அறிவு விலங்குகளாக அந்த இறையாற்றல், அந்த அழுத்தம் எனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே வழுத்தும் ஓரறிவு முதல் 5ம் 6ம், 5ஓட நிக்கல, அதுவே 6வது அறிவாக மனிதனாகவும். அது வரைக்கும் நமக்கு அகக்காட்சி ஆயிரணும். சரிங்களா? வழுத்தும் ஓர் அறிவு முதல் 5ம் 6ம் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து. இதுல இருக்கிற பெரிய விஷயம். சரிங்களா? 1-2 வகை அல்ல, வகை வகையா உயிரினங்கள் தோற்று. எத்தனை வகை தாவரங்கள்ல, எத்தனை வகை இல்லையா? ஒரு வாழை எடுத்துக்கோங்க, அதுல எத்தனை வகை. ஒரு மாம்பழம் எடுத்துக்கோங்க, அதுல எத்தனை வகை. சரிங்களா? எத்தனை லட்சக்கணக்கான தாவர இனங்கள் இந்த பூமியில் இருக்கு பாருங்க. புழுவுல எத்தனை விதமான புழுவினங்கள், பூச்சியில எத்தனை விதமான பூச்சி இனங்கள், ஊர்வன விலங்குகள் எத்தனை விதமான வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து அதனுடைய இடம் காலம் தேவைக்கு ஒப்ப, சரிங்களா, அதற்கு தேவையான உடல் மாற்றம், அதற்கு தேவையான ஆற்றல் மாற்றம் எல்லாத்தையும் கொண்டு பல்வேறு வகையான உயிரினங்களை இந்த இறைநிலை சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் என்ற அழுத்தம் எனும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டு வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து அழுத்தி 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 84 லட்சம் வகையான உயிரினங்கள் இருக்குதுன்னு சித்தர்கள் சொல்றாங்க. அத்தனை வகைகள். சரிங்களா? முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தோற்றுவிக்கிறதோட மட்டுமல்ல, அதுதான் எல்லாவற்றையும் காத்து கொண்டு இருக்கிறது. யோசித்து பாருங்களேன், எனக்கு ஆச்சரியமா இருக்கும். கல்லுக்குள் தேரைக்கும், முட்டைக்குள் கருவுக்கும் சக்தி பாய்ந்து கொண்டிருக்கிறதே, உணவு சென்று கொண்டிருக்கிறதே. எப்பேற்பட்ட கருணை! எத்தனை கோடி உயிரினங்கள் இந்த பூமியில, எத்தனை பாக்டீரியா, எத்தனை வைரஸ், எத்தனை ஓரறிவு தாவரம், எத்தனை உயிர்கள், எத்தனை விலங்குகள், அத்தனையும் காத்து கொண்டிருக்கிறதே, தேவையானதெல்லாம் கொடுத்து. அது எப்பேற்பட்ட அன்பும் கருணை உடையதுன்னு. சரி, அதற்கு உண்றதுக்கு உணவு கொடுக்குது, சரியா, சுவாசிக்கிறதுக்கு காற்று கொடுக்குது, குடிக்கிறதுக்கு நீர் கொடுக்குது. எல்லாவற்றையும் அந்த இறையாற்றல் கொடுத்து காத்துட்டு இருக்கு பாருங்க. அது எப்பேற்பட்ட திறனுடையது, முழு திறனுடையது. இந்த இறையாற்றல் எங்காவது குற்றம் சொல்ல முடியுமா, குறை சொல்ல முடியுமா? வாய்ப்பே கிடையாது. முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம். காற்றதோட மட்டும் இல்லாம அது என்ன பண்ணி வைக்குது, முடிக்கவும் செய்யுது. தோற்றுவித்தது அதுதான், காப்பது அதுதான், அதை நிறைவு செய்து வைப்பது அதுதான். அதுதான் இருக்கிறதுலே மேலான ஒரு உயர்ந்த ஒரு ஆற்றல், இந்த இறையாற்றல். அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம். அதுதான் முழு முதற் பொருள். அதுதான் முழு பொருள். முழுமைனா பூரணம், பூரணமான பொருள். அது முழுமையான பொருள், அது முதன்மையான பொருள், முழு முதற் பொருள், முழு முதற் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க விநாயகரை. சரிங்களா? உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப முழுமையானது, முதன்மையானது, அதுதான் பொருள், அதுதான் அழிவற்றது, அதுதான் எங்கும் உள்ளது, அதுதான் நிலைத்தது, அதுதான் எல்லையற்றது. அந்த பொருள்தான் இறைவன், அதுதான் இறைநிலை, அதுதான் நம் அறிவாகவும் இருக்கிறது. அப்படியே வரணும். அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணு முதலாய் அண்டகோடி அனைத்துமாக்கி, அப்படியே நீங்க கண்ணை மூடி அப்படியே இந்த இறையாற்றல் அழுத்தி அப்படியே பஞ்சபூதங்கள் பிரபஞ்சம் முழுக்க வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த பஞ்சபூதம் இருக்கிற அந்த கோள்ல வழுத்தும் ஓர் அறிவு முதல் 5ம் 6ம் அப்படியே எல்லா உயிரினங்கள் மனிதனும் அப்படியே தோன்றி இது எல்லாவற்றையும் முழு திறனோடு அது உருவாக்கி, தானே தன்மாற்றம் பெற்று உருவாக்கி, அதை காத்து, அதுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து காத்து
காலத்தால் அதை நிறைவு செய்து வைக்கக்கூடிய ஒரு உயர்வான சக்தி தான் முழு முதற் பொருள், அந்த இறைநிலை, சுத்தவெளி. அதுதான் என்னிடம் என்னுடைய அறிவாக இருக்கிறது. அதுவே நம் அறிவாய் ஆற்றும். அதுவே என்னிடம் அறிவாக இருக்கிறது. அதுவே எல்லா உயிர்களிடமும் அறிவாக இருக்கிறது. அது இல்லாத இடமே இல்லை. அதுதான் எல்லாமாகவும் இருக்கு. சரிங்களா? ஆனால் அதுதான் நம்முடைய அறிவாக ஆற்றிக் கொண்டிருக்கிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது, செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. சரிதானுங்களா? இது பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். அந்த பழுத்த நிலை வர்ற வரைக்கும் நமக்கு இது தெரியாது. சரிங்களா? பழுத்த நிலைனா அந்த ஞான நிலை, அந்த முதிர்ந்த நிலை, அந்த உயர்ந்த நிலை. முன்னாடி சொன்ன இந்த நிலையெல்லாம் நம்ம எப்ப உணர்வுக்கு தட்டுதோ அதுதான் பழுத்த நிலை, ஞானம் அடைந்த நிலை. இந்த பழுத்த நிலை வருற வரைக்கும் நீ நான் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நீ வேற, நான் வேற, இது வேற, அது வேற, இப்படி எல்லாம் சொல்லுவோம். இப்படி பிரிவு தானே நம்ம எல்லா வாழ்க்கையில பிரச்சனைக்கு காரணமே பிரிவு தானே. எல்லாம் ஒண்ணுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இங்க துன்பம் இல்லையே. சரி, எல்லாம் ஒண்ணுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இங்க துன்பம் இல்லையே. எப்படி சொல்றீங்க சார்? இந்த கை விரல்ல பிரச்சனை, அதான் என்னோட பிரச்சனை. சார் கால் விரல்ல பிரச்சனை, அது என்னோட பிரச்சனை. சார் கண்ணுல பிரச்சனை, அது என்னோட பிரச்சனை. சார் லிவர்ல பிரச்சனை, அது என்னோட பிரச்சனை. ஏன்னா இது எல்லாம் ஒண்ணா இருக்குது, இது என்னோடதுன்னு எனக்கு தெரியுது. புரியுதா இல்லைங்களா? இந்த ஞானம் எனக்கு இருக்கு. இந்த உடல்ல பல வேறு உறுப்புகள் இருந்தாலும் அதெல்லாம் என்னுடையது, ஒன்றாக இருக்கிறதுன்னு எனக்கு புரியுது. அப்ப இது ஒண்ணு கெட்டா இன்னொன்னு கெடு, ஒண்ணு நல்லா இருந்தா இன்னொன்னு நல்லா இருக்கும் இல்லையா? அது போல இந்த ஞானம் பெற்றதால் நமக்கு இதெல்லாம் ஒண்ணுன்னு தெரியுது. இது சாதாரண ஞானம். ஆனா உயர்ந்த ஞானத்துல சரிதானே, நீயும் நானும் வெவ்வேறைன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். உயர்ந்த ஞானத்துல எல்லாம் ஒண்ணுதான். எல்லாம் வல்ல இறைவனே எல்லாமா ஆயிருக்கிறான். தங்கம் தான் ஆபரணமா மாறி இருக்கு, தங்கம் தான் கமலா மாறி இருக்கு, தங்கம் தான் மூக்குத்தியா மாறி இருக்கு, தங்கம் தான் வளையலா மாறி இருக்கு, தங்கம் தான் ஒட்டியானமா மாறி இருக்கு, தங்கம் தான் கழுத்துல நெக்லஸா மாறி இருக்கு. தங்கம் ஒண்ணுதான். எல்லாத்தையும் ஒரே மாதிரி தானே பார்ப்போம். சரிதானுங்களா? அது போல அந்த பழுத்த நிலை வர்ற வரைக்கும் நீ நான் சொல்லிட்டு இருப்போம்ப்பா. நீ வேற, நான் வேற, நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், இப்படி எல்லாம் பேசிட்டு இருப்போம். பதம் அடைந்தோம். அந்த உயர்ந்த இறையினுடைய பதத்தை, அந்த நிலையை நம்ம அடைஞ்சிட்டோம்னா ஒன்றாகி விடுவோம். பதமடைந்தோம், ஒன்றானோம். அதுதான் அத்வைத தத்துவம். தியானத்துல உச்ச நிலை போரும்போது, இந்த புரிதல் வரும்போது அந்த இறையோட பதத்தை, அந்த தன்மையை நாம அடைந்தோம். பதமடைந்தோம். பதமடைஞ்சா எல்லாரும் என்ன ஆயிருவோம்? ஒன்றாக மாறிவோம். ஒன்றானோம். அப்ப நாம கிடைக்கிற இன்பம் என்ன இன்பம்? பரமானந்தம். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பதமடைந்தோம், ஒன்றானோம், பரமானந்தம். இந்த பாடல் அருமையா பாடி நீங்க உணர்வு பூர்வமா கேட்டாலே அந்த பரமானந்த நிலைக்கு நம்ம போயிடலாம். சிலரெல்லாம் பாடுவாங்க, அப்படியே அப்படியே அது உருகி நம்ம உடலே உருகும். வள்ளலார் சொல்ற மாதிரி எலும்புகள் அப்படியே உருகுதுங்கிறாங்க இறைவனை உணரும் போது. உள்ளம் உருகுதையான்னு சொல்றாருல, அந்த மாதிரி இந்த பாடலை உணர்வு பூர்வமா நம்ம உள்வாங்கணும்னா அந்த பரமானந்த நிலையில நம்ம கொண்டு போய் இணைச்சிரும். அங்க அழுத்தமெனும் உந்தாற்றல் அங்க தொடங்கி அதுவே பிரபஞ்சமாகி, உயிர்களாகி, மனிதனாகி, மனிதனிடம் அறிவாகி, சரிங்களா? அந்த இறைவே எல்லாமாக இருக்கிறங்கிற அந்த உணர்வுத்தன்மை வரும்போது, அதனோடு ஒன்றாகும் போது நம்ம பரமானந்த நிலை அடையிறதுக்கான ஒரு பாடல் இது. இந்த பாடல் அப்படி ரசிச்சு ரசிச்சு நீங்க பாடணும். அப்படியே சும்மா இருக்கிறப்ப பாடுங்க. உங்களுக்கு என்ன ராகம், என்ன டியூன் பிடிக்குதோ அதுல பாடுங்க. திரும்ப திரும்ப பாடுங்க. இது இறை உணர்வை கொடுக்கிற ஒரு பாடல். சரிங்களா? ஓகே, ரைட். அடுத்த பாடல் போலாமா? ஓகே, இன்னைக்கு 2 பாட்டு சொல்லணும். அதனால இந்த பாட்டுக்கு நான் ஷார்ட்டா உங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டேன். சரிங்களா? ஓகே, 2வது பாட்டு இதை விட ஒரு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு பாடல். என்ன கேட்டா இறைவன் முக்கியமா, குரு முக்கியமா
அப்படின்னு கேட்டா ஒரு விதத்துல நான் சொல்றது குருதான் முக்கியம்னு சொல்லுவேன். ஏன்னா இறைவன் தான் பெரியவன் இல்லைன்னு சொல்லல. பட் அந்த இறைவனையே எனக்கு காட்டியது குரு தானே. குரு இல்லாட்டி எனக்கு இறைவனா யாருன்னு தெரியாது. அது போல அதனாலதான் ஏன் நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் மாதா பிதா குரு தெய்வம்னு வச்சாங்க அப்படின்னா, அந்த குரு தான் இந்த இறைவனவே உணர்த்தக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர். சரிதானுங்களா? சரி, அந்த விதத்துல இப்போ இரண்டாவது பாடல் புருவத்திடை உந்தன். இது கொஞ்சம் ஒரு பெரிய பாடல் போல உங்களுக்கு தெரியும். பட் இதற்குள்ள பல்வேறு விஷயங்களை, தத்துவங்களை, குருவினுடைய மேன்மையை மகரிஷி அவங்க இதுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. சொல்ல போனா எனக்கு தெரிஞ்சு இருக்கிற குருவணக்க பாடல்லையே இந்த பாடலை நீங்க பாடுனீங்கன்னா பல்வேறு விதமான மகரிஷி கொடுத்த தத்துவங்கள், பயிற்சி முறைகள், அவரோட உயர்வு என்ன அப்படிங்கறத நம்ம ஆழமாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா குரு என்னென்னவெல்லாம் நமக்கு கொடுத்தார் அப்படின்னு தெரிஞ்சாதான் அவரோட உயர்வு புரியும். சரிங்களா? சரி, அப்ப அவர் என்ன சொல்றாரு? புருவத்திடை உந்தன், புருவத்து இடை உந்தன் பூவிரலால் தொட்டு. குரு என்ன பண்றாரு? நீங்க ஆக்சுவலா மற்ற அன்பர்கள் உங்களுக்கு தீட்சை கொடுத்தாலும் ஆக்சுவலா நமக்கு தீட்சை கொடுக்கறது யாருன்னா குருதான். அந்த அன்பர்கள் குருவினுடைய ஆற்றலை உள்வாங்கி இருப்பாங்க. இப்ப குருவினுடைய ஆற்றல் அங்க இருக்கும். சரிங்களா? சாதாரணமாக மனிதர்கள் தீட்சை கொடுக்கறது இல்லை. அப்படி தீட்சை கொடுத்தாலும் அது பெரிய அளவுல வேலை செய்யாது. பாலுக்குள்ள பாலையே ஊத்துனீங்கன்னா பால் தயிரா மாறதுக்கு வாய்ப்பே இல்லை. பாலுக்குள்ள தயிர் ஊத்தணும். சரிங்களா? தயிர் எங்காவது வாங்கி ஊத்தினாலும் ஓகே, நீங்களே தயிர் உற்பத்தி பண்ணணும்னு இல்லை. பால் எங்காச்சும் தயிர் எங்காச்சும் வாங்கி ஊத்துறது போல இந்த குருமகான்கள் ஆசிரியர்கிட்ட ஆற்றலை கொடுத்துருக்காங்க. அப்ப ஆசிரியர்கள் தொட்டாலும் குரு தான் தொடுறாரு. ஆக்சுவலா குருவோட பர்மிஷனோட தான் அங்க தீட்சை நிகழும். சரிங்களா? அப்ப புருவத்திடை உந்தன், அந்த விரல் எப்படி இருக்குமா? பூ விரலால் தொட்டு. இந்த பூவை தொட்ட எப்படி தொடுமோ அந்த மாதிரி தொட்டுதான் நமக்கு என்ன பண்ணாங்க? உயிரை உணர்த்தினார்கள். முதல் தீட்சை ஆக்கினை தீட்சை. இதுல எல்லா தியானத்தையும் மகிழ்ச்சி சொல்லுவாங்க. புருவத்து இடையில ஆக்கினை சக்கரத்துல குரு தன்னுடைய பூ விரலால் தொட்டு அவருடைய ஆற்றலை எனக்குள்ள பாய்ச்சி என்னுடைய ஆற்றலையும் உயர்த்தி கொண்டு வந்து இரண்டு ஆற்றலையும் இணைத்து என்னுடைய உயிரை உணர்த்தினார்கள். உயிர் உணர்த்தி புருவத்திடை உந்தன் பூ விரலால் தொட்டு எந்தன் உயிர் உணர்த்தி. இதுவரைக்கும் உயிருணர்வே நமக்கு கிடையாது. உயிருணர்வு கிடைக்கலைன்னா இறை உணர்வை பெற முடியாது. சரி, அப்ப அந்த உயிரை உணர்த்தியது யாரு? குரு. சரிங்க. புன் செயல்கள் பதிவழிந்து, புன் செயல்கள் பதிவு அழிந்து. புன் செயல்கள்னா தீய செயல்களால நாம இந்த ஜென்மத்திலையும் முன் ஜென்மத்திலையும் பல ஜென்மத்திலையும் பல்வேறு வினை பதிவுகளை தாங்கி வந்திருக்கோம். சரிங்களா? அதுல இந்த ஜென்மத்துல செய்த வினைகள் நம்ம பிராரப்த கர்மம்னு சொல்றோம். முன்னர் செய்த வினைகள் சஞ்சித கர்மம்னு சொல்றோம். அப்ப அந்த தீய செயல்களால் நாம் பெற்ற பதிவுகள், புன் செயல்கள் பதிவு அழிந்து பூர்வ நிலை. பூர்வ நிலைனா என்ன? இறைநிலை, மெய்நிலை, இந்த தெய்வ நிலை, முக்தி நிலைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பூர்வ நிலையை அறிவு அறிய, எங்கிட்ட இருக்கிற அறிவு அதனுடைய மூல நிலையான தெய்வ நிலையை அறிய துரியம் தந்து, துரியம் கொடுக்குறாங்க. அதனாலதான் இதுக்கு பேரு பிரம்மரந்தர யோகம் பேர், சகசிராதார யோகம். புன் செயல்கள் பதிவு அழிந்தால்தான் நம்ம பூர்வ நிலையை அடைய முடியும். வினைப்பதிவை கழித்தால் தான் இறையுணர்வை பெற முடியும். அப்ப வினைப்பதிவை கழிப்பதற்கான மிக முக்கியமான ஒரு தியானம் துரியதவம். உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், பல முறை அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கோம்.
தன்னை எறியும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சு எழுப்பர் பின்னை வினையை பிடித்து பிசைவர் சென்னியில் வைத்த சிவனருளாலே. உச்சி பிரம்மரந்தர யோகம், சகசிராதார யோகம், ராஜயோகம்னு சொல்லக்கூடிய அந்த துரியத்தை மகரிஷி அவங்க கூட்டுறாங்க. இன்னொரு பாடல் கூட சொல்லுவாங்க, தீட்சை இந்த அழைத்து சென்று, பார்வையால கொடுக்கிற தீட்சை. இப்போ ரெண்டாவது என்ன வழி? இந்த புன் செயல்கள் பதிவு அழிந்து, பாவப்பதிவுகளோட பதிவுகள் அழிந்துன்னு மகரிஷி போடுறாங்க அங்க அது அழிந்து பூர்வ நிலையை, இறைநிலையை அறிவு அறிய துரியத்தை கொடுக்கிறார். துரிய தவத்தை இரண்டாவதா. சரிங்களா? பூர்வ நிலை அறிவறிய துரியம். கருவறிந்து, கரு என்றால் இறைவன், கரு என்றால் இறைவன் என்று, கருவறை அப்படின்னா இறைவன் இருக்கிற அறை என்று பொருள். சரிங்களா? கருவறிந்து, கருமையம் என்றால் இறைவன் இருக்கு. அப்ப அந்த கருவை அறிந்து, கருவுன்னா மூலம்னு ஒரு பொருள் இருக்கு. கரு என்றால் கருப்பொருள் என்றால் மூலப்பொருள். அப்ப அந்த கருவை அறிந்து அகத்தவத்தால் நாம செய்யற தவம் என்ன? அகத்தவம். உயிர் மேல் உடலுக்குள் அகத்திலே செய்யக்கூடிய தியானம். கருவறிந்து அகத்தவத்தால் கலங்கங்கள் போக, கலங்கங்கள் 3 கலங்கங்கள், ஆணவம் கண்மம் மாயை, கலங்கங்கள் போக பெருங்கல தமர்த்தி. எங்க கொண்டு போய் உட்கார வச்சுட்டாரு? சுத்த வெளியில் உட்கார வச்சுட்டாரு. துரியாதீத தவம் குரு கொடுத்தது. கருவறிந்த இறைவனை அறிந்து அந்த களங்கங்களை எல்லாம் போக்கிக் கொள்வதற்கு. ஆணவம் கண்மம் மாயை தான் களங்கங்கள், மும்மலங்கள். ஆணவம் என்பது தன்முனை, அதிலிருந்து வருவதுதான் தான் என்ற அதிகாரப்பற்று, தனது என்ற பொருள் பற்று. இந்த தான் தனது என்ற 2 பற்றுக்களுக்கு தோன்றியவைதான் 6 தீய குணங்கள்: பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பாலுணர்வு, உயர்தாழ் மனப்பான்மை, வஞ்சம். 6 தீய குணங்களால் உருவானதுதான் பொய், கொலை, கொள்ளை, களவு, சூது, கற்பழிப்பு என்று சொல்லக்கூடிய பஞ்சமகா பாதகங்கள். இதுதான் இன்னைக்கு மனித வாழ்க்கையில மொத்த துன்பத்திற்கு அடிப்படை. இது முதல் களங்கம். இரண்டாவது களங்கம் கண்மம். கண்மம் என்றால் பழிச்செயல் பதிவுகள், ஆகாமிய சஞ்சித பிராரப்த கர்ம வினைகளுக்கு கண்மம் என்று பெயர். மாயை என்றால் மயக்க நிலை, உண்மை தெரியாமல் மயங்கி நிற்கக்கூடிய நிலை, உண்மையை உண்மை என்று அறியாது பொய்யை உண்மை என்று நம்பக்கூடிய ஒரு நிலை. நம்முடைய மனோநிலை அந்த உயர்ந்த நிலையில் இல்லாதால பார்க்கறதெல்லாம் மாயையா. அப்ப இந்த மும்மலங்களையும் அழிக்கணும். இறைவனை உணரணும்னா 3 மலங்களை அழிக்கணும். கடவுள் கூட்டல் 3 மலங்கள், தட் இஸ் ஈக்குவல் டு மனிதன் அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்க. மனிதன் மைனஸ் 3 மலங்கள், தட் இஸ் ஈக்குவல் டு கடவுள். அப்ப மனிதன் 3 மலங்களை கழித்தா கடவுள் ஆயிடுவான். கல்லுல தேவையற்ற விஷயத்தை நீக்கிட்டீங்கன்னா சில வந்துடும். அது மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற களங்கங்களை போக்கிட்டா நம்ம தெய்வ நிலை அடைஞ்சிடும். அதற்கு நீங்க கருவை அறியணும், இறைவனை அறியணும். கருவறிந்து அகத்தவத்தால் கலங்கங்கள் போக அந்த சுத்தவெளி ஆகிய பெருங்கலத்துல நம்மை அமர்த்தி விட்டார். பெருங்கலத்தமர்த்தி. அதோட மட்டும் நிறுத்திட்டாரா? கருத்துடனே, கருத்துனா விழிப்பு நிலையுடனே, கருத்தோட வேலை செய்யன்னு சொல்றாங்கல்ல, அவேர்னஸா வேலை செய்யன்னு சொல்றதுக்கு கருத்தோடு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. கண்ணும் கருத்துமா வேலை செய்யறான்ப்பா அப்படின்னா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவன் கண்ணும் கருத்துமா வேலை செய்ய, கருத்தோடு விளைவறிந்து, அந்த விழிப்பு நிலையோட இன்ன செயல் செய்தால் இன்ன விளைவு வரும் என்ற ஒரு விழிப்பு நிலையோடு எப்பொழுதும் 5 புலனையாலும் கலை போதித்து பஞ்சேந்திரிய தியானத்தை எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் தத்துவ விளக்கங்களை எடுத்துக்கொள்ளலாம். சரிங்களா? கருத்துடனே விழிப்பு நிலையோடு இன்ன செயல் செய்தால் இன்ன விளைவு வரும் என்ற விழிப்பு நிலையோடு, விளைவை அறிந்து செயல்படக்கூடிய விழிப்பு நிலையோடு 5 புலனை ஆளும் கலை போதித்து. ஆக்னேதமும் 5 புலனை ஆளும் கலைதான், பஞ்சேந்திரிதமும் 5 புலனை ஆளும் கலைதான். தத்துவங்கள் எத்தனை தத்துவம் கொடுத்திருக்காரு?
சரிங்களா? பஞ்சேந்திரிய தவத்துக்கான தத்துவங்கள், பஞ்சேந்திரிய தவத்துக்கான விளக்கம். அப்ப இந்த கருத்தோடு விளைவறிந்து 5 புலனை ஆளக்கூடிய கலையையும் நமக்கு போதிக்கிறார் குரு. இந்த 5 புலன்கள் தான் இவ்வளவு முக்கியம். இந்த 5 புலன்களால நீ செய்யற நல்லதுதான் உனக்கு கருமையத்துல பதியுது. இதுல செய்யற கெட்டதுதான் உனக்குள்ள போய் கெட்டதா ரெக்கார்ட் ஆகுது. அதுதான் உனக்கு மீண்டும் வந்து பழிச்செயல் பாவச்செயல் பதிவுகளாக வருகிறது. அப்ப நல்லதையே நீ செய்யணும். அதே மாதிரி இந்த 5 புலன்களை அளவுக்கு மேல யூஸ் பண்ணா துன்பம் வந்துடும். அளவோடு அதை பயன்படுத்தின இன்பமா இருக்கலாம். எல்லா மாதிரியும் சொல்லிதானே தெரியும். இல்லாட்டி நமக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. 5 புலனை ஆளக்கூடிய கலையை போதி. இந்த இந்த மனவளக்கலை அப்படிங்கிறது 5 புலன்களையும் ஆளக்கூடிய ஒரு கலை. அதையும் போதிக்கிறார். அதோட விட்டுல உருவத்தில் உயிரை, இந்த இடத்துல இந்த உருவத்துக்குள்ள உயிரை, உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருளை. சரி, ஆக்கினையில என்ன பண்றோம்? இந்த உடல் இருக்கு, உடலுக்குள்ள உயிர் ஓடிட்டு இருக்கு. ஆக்கினையில என்ன பண்றாரு? இந்த உருவத்தில் உயிரை உணர வைக்கிறார். துரியத்துல அந்த உயிரை உயிராக உணர வைத்து அதனுடைய மையத்திலே, உயிருக்குள் மையத்தில் என்ன இருக்குது? மெய்ப்பொருள் இருக்கிறது. எந்த ஒரு பொருள் அசைந்தாலும் அசையாத பொருள் மையத்தில் இருக்கு. இது இயற்கையினுடைய நியதி. சரிதானுங்களா? எந்த ஒரு பொருள் அசைந்தாலும் மையத்தில் ஒரு பொருள் அசையாம இருக்கு. எது சுழன்றாலும் மையம் சுழலாமல் இருக்கு. ஃபேன் சுத்துதுன்னா அச்சு சுத்தாது. சக்கரம் சுத்துச்சுன்னா அச்சு சுத்தாது. ஃபேனோட மையப்பகுதி சுத்தாதுங்க. ஃபேன் முத்து சுத்தும், மையப்பகுதி சுத்தாது. அது சுத்தாம இருந்தா தான் மற்றது. அப்ப எல்லாவற்றினுடைய மையத்திலும் இறையாற்றல் இருக்கிறது. அப்ப உயிரினுடைய மையத்துல மெய்ப்பொருள் இருக்கு. உருவத்தில் உயிரை, உயிர்க்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி, அந்த மெய்ப்பொருள் தான் அறிவாக இருக்கிறது. அதையும் நமக்கு எடுத்து காட்டுறார் குரு. அதோட விடல, ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து. இந்த உலகத்துல சரிங்களா, நட்போட நம்ம வாழணும். அதுதானே முக்கியம். எல்லாரோட இணக்கமா வாழணும். சரிங்களா? அதற்கு நமக்கு ஒரு அன்பு நெறி நமக்கு இதுவரைக்கும் தெரியல. அது ஒழுக்கம் அப்படிங்கிறதுக்குள்ளதான் இருக்குதுங்கிறத மகரிஷி தெளிவுபடுத்துறாங்க. சரிங்களா? அப்ப ஒழுக்கத்தால் நாம ஒழுக்கமா இருக்கிறோம்னா என்ன? தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலிற்கோ மனதிற்கோ என்னுடைய எண்ணம் சொல் செயலால் நான் துன்பம் தர மாட்டேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டா அதுக்கு பேர் ஒழுக்கம். அதான் சொல்லி கொடுத்தாரு நமக்கு. இந்த ஒழுக்கத்தையும் நம்ம கத்துக் கொடுக்குறாரு. அப்ப ஒழுக்கமா நம்ம இருந்த என்ன ஆகும்? ஒழுக்கத்தால் நாம் அப்படி இருந்தோம்னா, தனக்கோ பிறருக்கோ துன்பம் கொடுக்காம நல்லது செஞ்சுட்டு இருந்தோம்னா நமக்கு உலகம் என்ன ஆயிரும்? இணக்கமாயிரும், நட்பாயிரும். ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும். உலகத்திலோட எல்லாத்தோடையும் நம்ம நட்பா இருக்கக்கூடிய ஒரு தன்மை ஒழுக்கத்தால வந்துருங்கிறதையும் நமக்கு போதித்து அன்பு நெறியை விளங்க வைக்கும். அதுதான் அன்பு நெறி. ஒழுக்க நெறி தான் அன்பு நெறி. அன்பு வேற, ஒழுக்கம் வேற இல்லை. சரிதானுங்களா? ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளக்கூடிய அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமுடு காயக்கல்பம். அவ்வளோ பெரிய சித்தர்கலைய அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி அதை அற்புதமாக வடிவமைத்து திருத்தமுடு காயக்கல்பம், திருத்தமா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அற்புதமா, அருமையா, மிக எளிமையா, நுட்பமா வடிவமைத்து காயகல்ப கலை. சீர் கர்மயோகம். சரிங்களா? சீர் கர்மயோகத்தையும் நமக்கு கொடுத்துட்டாங்க. செயல் விளைவு தத்துவம், நன்றி உணர்வு, அறநெறி நின்று வாழக்கூடிய நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் இறை வழிபாடு தான் கர்மயோகம். இறைவனுக்கான அர்ப்பணமாக உன்னுடைய ஒவ்வொரு செயலையும் செய்ய, நன்றியுணர்வோட செய்ய, இந்த சமுதாயத்துக்கு கடனை திருப்பி கொடுக்குறேன்னு செய்ய. சீர் கர்மயோகம். அது மட்டும் இல்ல, உடற்பயிற்சி தந்து. எவ்வளவு அற்புதமான விஷயம். உடற்பயிற்சியை வடிவமைத்து கொடுத்து சிந்தனையை உடல் நலத்தை
சீரமைத்து, எப்படியோ கெட்டு கந்தரகோலமா இருந்த என்னுடைய சிந்தையை, என்னுடைய உடல் ஆரோக்கியத்தை, சீர்கெட்டு கிடந்தத சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து, சீர்னா ஒரே மாதிரி சீரா இருக்குன்னு சொல்லுங்க, சீரமைத்து உய்வித்த, உய்தல் அப்படின்னா இறைவனோடு இணைதல் அப்படின்னு பேர், உயர்தல் அப்படின்னு பேர். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இப்படி இந்த பாட்டை படிச்சா சரிதானுங்களா? குரு மேல எப்படி உணர்வு வரும்? எப்படி உணர்வு வரும்? உணர்ந்து படிக்கணும். இந்த பாடலை மட்டும் நல்லா உணர்ந்து படி. ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவிங்க. இந்த பாடலை கேட்டு கேட்டு அனுபவி. உருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிர் உணர்த்தி புன் செயல்கள் பதிவழிந்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் கலங்கங்கள் போகப் பெருங்களத் தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து 5 புலனையாளும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிர்க்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய்க் காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமொடு காயகல்பம் சீர் கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. குருவினுடைய மேன்மைக்கு இந்த ஒரு கவி போதும். இந்த ஒரு கவி எடுத்து விளக்குனீங்கன்னா அத்தனை விஷயம் உங்களால கொண்டு வர முடியும். தவம் கொடுத்தது, பயிற்சி கொடுத்தது, காயகல்பம் கொடுத்தது, தத்துவங்கள் கொடுத்தது, எல்லாவற்றையும் இந்த குருமகான் மூலமா நம்ம பெற்றிருக்கிறோம். அப்ப அந்த குருவை நன்றியுணர்வோடு நம்ம அடிக்கடி நினைந்து வணங்கணும். குரு சொன்ன வழியில நாம இணங்கி நடக்கணும். இப்ப இந்த பாடல் அடிக்கடி பாடும்போது என்ன ஆகும்? குரு காட்டிய வழியில நம்ம நடக்கணும், புலன் கட்டுப்பாடோடு இருக்கணும், தியானம் செய்யணும், பயிற்சி செய்யணும், ஒழுக்கத்தோடு இருக்கணும். எல்லா தத்துவம் இதுக்குள்ள நிறைய பேச முடியும். போது காலம் கருதி நான் நிறைய விஷயம். ஒரு அற்புதமான கவி இது, இந்த வாரத்துக்கான கவியா இருக்கு. நீங்க நிச்சயமா எடுத்து நல்லா இந்த பாடல் 1க்கு 100 முறை கேட்டு சிறப்பா இதை மனவன் பண்ணி எழுதுங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி. நன்றி நன்றி. உங்களுக்கு ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும் சொல்லிட்டு நான் நிறைவு பண்ணிக்கிறேன். காலம் எச்சா இருக்குன்னு நினைக்கிறேன், தெரிஞ்சு. ஓகே, எச்சாதான் ஆயிடுச்சு, பரவாயில்ல. சரி, உங்களை வாழ்த்திட்டு அறிவிப்பு போயிட்டுமா? வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞான மோங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பு, அறிவுளையர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேறு 16 பெற்று போற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களே கூடி மறை விளக்கும் உயர் வாழ்வை மதித்து ஒழுக்கம் காத்து மனையறத்தின் ஒளிவிளக்காய் வளமோங்கி வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னன்னா, உங்களுக்கு இப்ப பாடல்ல நான் சொன்னது நீங்க ரெகுலரா எழுதிட்டு வர்றதுல ஒரு சின்ன டவுட் உங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் நீங்க கொஞ்சம் ஸ்லோவா இருப்பீங்க, உங்களுக்கு சிரமமா இருக்கக்கூடாதுன்னு இந்த ஏப்ரல் மாசத்துல 1 மாதம் ஒரு பாடல் எழுதுனா போதுங்கிறத சொல்லியிருந்தேன். பட் ஆனா நீங்க சார் நாங்களாம் அப்படி இல்லைங்கய்யா, நாங்க ரொம்ப ஃபாஸ்டா தான் இருக்கிறோம்னு கிட்டத்தட்ட 80% நீங்க 5 பாடல் முடிச்சிருக்கீங்க. 80% நான் அதை பார்த்தேன் போன மீட்டிங்ல. அப்ப நான் தான் உங்களை தப்பா கைடு பண்றேன்னு அப்பதான் எனக்கு தெரிஞ்சு. சரி, அதனால இந்த வார சனிக்கிழமைக்கு நம்ம 6 பாடல் நிறைவு செய்யற அளவுக்கு நீங்க எல்லாருமே மேக்சிமம் தகுதியா இருக்கிறீங்க. அப்ப 80% பேர் நீங்க எழுதிட்டீங்க. அப்புறம் ஒரு 20% பேருமே 3-4 பாடல் வரைக்கும் எழுதிட்டீங்க. யாராவது 1-2 பேர் தான் மிஸ் ஆகுறாங்க, அது பரவாயில்ல. நம்ம இந்த 80% மெஜாரிட்டி எப்படி போறாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதனால எழுதாதவங்க இருந்தாலும் நீங்க இந்த வாரத்துக்குள்ள ஒரு 6 பாடல் நீங்க எழுதணும். திரும்ப திரும்ப கேட்கிற பாடல் தாங்க, ஒன்றும் சிரமமெல்லாம் இருக்காது. அப்ப இந்த வார சனிக்கிழமைக்குள்ள நம்ம 6 பாடலை நிறைவு செய்திருக்கணும் அப்படிங்கிறத நீங்க மனதில் வச்சுக்கோங்க. அதை கொஞ்சம் முயற்சி பண்ணி எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அடுத்த வாரத்துல இருந்து ஒவ்வொரு பாடல் தான். கரெக்டா எழுதிட்டு வர்றவங்களுக்கு ஒரு பாடல் தான். கொஞ்சம் விட்டுருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் முயற்சி எடுத்து
ஒரு 2-3 நாளைக்கு ஒரு பாடல் எழுதி இந்த 6 பாடலை இந்த வாரத்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிருங்க. அடுத்த வாரம் 7வது பாட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால பாடலை பொறுத்த வரைக்கும் இது. நம்ம மே மாதம் 5ஆம் தேதிக்குள்ள முதல் அசைன்மெண்ட் கொடுக்க சொன்னோம். மே மாதம் 5ஆம் தேதிக்கு அப்புறம் அது அசைன்மெண்ட் வாங்க வேண்டாம்னு சொன்னோம். பட் நீங்க எழுதி அனுப்புறதை அனுப்பிச்சிருங்க, விட வேண்டாம். உங்களுக்கான மதிப்பெண்ல கொஞ்சம் குறைவா போடுவாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் அதை கம்ப்ளீட் பண்ணிருங்க, விட வேண்டாம். விட்டுறலான்னு விட்டீங்கன்னா எல்லாமே விட்டுறணும், ஒண்ணுமே பண்ண முடியாது. சரிதானுங்களா? இப்ப 2வது நூல் இப்ப எல்லாரும் ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களுக்கு அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் அற்புதமா வந்துட்டு இருக்கு. அம்மா பண்ணி அனுப்புறாங்க. மனவளக்கலை தொகுப்பு 1 அது வந்து இந்த மே மாதம் கடைசி தேதிக்குள்ள நீங்க அனுப்பலாம். எப்ப வேணா அனுப்பலாம். நாளைக்கே முடிச்சிட்டீங்களா அனுப்பலாம். நீங்க படிக்கிற ஃபாஸ்ட், உங்களோட ஆர்வம் இதெல்லாம் சேர்த்து இந்த மாத கடைசிக்குள்ள மே மாதம் 31 நாள், மே 31ஆம் தேதிக்குள்ள அந்த விஷயத்தை நீங்க எழுதணும். அந்த புத்தகத்தை படிச்சு அந்த புத்தகத்துல நீங்க புரிஞ்ச விஷயத்த ஒரு 10 பக்கத்துக்கு எழுதுனா போதும் நம்ம சொல்றோம். இன்னைக்கு தேதி 16ஆ? இன்னைக்கு தேதி 14, 14. சரிங்களா? இன்னும் இன்னைக்கோட சேர்த்து 17 நாள் இருக்கு நமக்கு முழுசா. அப்ப டெய்லி ஒரு 10 லைன் எழுதுனீங்கன்னா, அரை பக்கம் எழுதுனீங்கன்னா, எளிமையா எழுதலாம். டெய்லி அன்னைக்கு ஒரு கருத்தை கேட்கறீங்க, ஒரு வாய்ஸ் ஆடியோ கேட்கறீங்க, ஒரு புக்கை படிக்கிறீங்கன்னா, அதுல உங்களுக்கு என்ன டச் ஆச்சோ அதை ஒரு 5 லைன் 10 லைன் எழுதுங்க. சும்மா கண்ண மூடி எழுதுங்க. யாரும் வந்து திருத்தி நீங்க இது பண்ணிருக்கீங்க அது பண்ணிருக்கீங்கன்னு சொல்ல போறது இல்ல. ஜஸ்ட் உங்களுக்கு உள்ள போகணும், அந்த பிரிண்ட் வெளியே வரணும், அவ்வளவுதான். உங்க கருமையத்துல அந்த கருத்து பதியணும். அதுக்காகத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். சரி, அந்த விதத்துல எல்லாருக்கும் நன்றி கூறி நம்ம இந்த நிகழ்வை நிறைவு செய்றோம். ஒரே ஒரு அறிவிப்பு, வர்ற வெள்ளிக்கிழமை மீட்டிங். சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மீட்டிங் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் வர வெள்ளிக்கிழமை. ஒவ்வொரு மாதமும் ஒரு ஒரு வெள்ளிக்கிழமை மட்டும் நம்ம எல்லாரும் ஒன்று கூடி அந்த மீட்டிங் நடத்தணும் அப்படின்னு திட்டமிடுறோம். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இருக்கு. பட் அந்த ஒரு வெள்ளிக்கிழமை மட்டும் மாதாந்திர கலந்தாய்வு கூட்டமா நம்ம எல்லோரும் 100% கலந்துக்கணும். நம்ம இறை சாதனை மார்க்கம் எப்படி நடக்குது, என்ன நடக்குது, சரிதானுங்களா? அதுல நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்ன பண்ண போறோம், அதுக்கு நம்ம என்ன சப்போர்ட் பண்ணலாம், எல்லா விஷயத்தையும் அந்த அன்னைக்கு வந்து நம்ம வந்து பேசுறோம். இன்க்ளூடிங் நம்முடைய வரவு செலவு கணக்கு வரைக்கும் அதுல வந்து நம்ம சொல்ல போறோம். அது ஆசிரியர்களா இருக்கிறவங்க எல்லாருக்கும் 100% தெரியணும். அதனால வகுப்புக்கு வர்றதை விட ஒரு பங்கு மேல நீங்க முக்கியத்துவம் கொடுத்து மாசத்துல ஒரு நாள் அந்த 1 மணி நேரம் மீட்டிங்க்கு வரணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதனால அந்த அன்னைக்கு எல்லா அன்பர்களும் வருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் பக்கம் வருவாங்க. எல்லாரும் நம்ம இணைந்து இந்த இறை சாதனை மார்க்கத்தை எப்படி கொண்டு போலாம்னு நம்ம ஒரு திட்டமிட்டு கொண்டு போக போறோம். அதனால நிச்சயமா நீங்க எல்லாரும் கலந்து உங்களோட ஆலோசனை கொடுக்கணும். அதுல என்ன சொல்றேன்னு கேட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? அதனால வெள்ளிக்கிழமை மீட்டிங் இருக்கும். உங்களுக்கு எப்பவும் போல செவ்வாய், வியாழன், சனி வகுப்பு இருக்கும். வெள்ளிக்கிழமை மீட்டிங் இருக்கும். அதுல எல்லாரும் வர்றதுக்கு திட்டமிட்டு. சரிங்களா? மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளம். நம்ம நிறைவு பண்ணிக்கலாம்.